அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். So good evening to all. So class ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் சதவிகிதம் அப்படிங்கிற டாபிக்கை முடிச்சிருப்போம், ரைட்? ஸோ பர்சன்டேஜ் பேஸ் பண்ண மாதிரி கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம். பர்சன்டேஜ் பேஸ் பண்ண மாதிரி கான்செப்ட் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். நம்ம கிளாஸ் பார்க்கும்பொழுதே சொல்லியிருப்போம், பர்சன்டேஜ்ல சதவிகிதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாப நஷ்ட கேள்விகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இப்ப ப்ராஃபிட் ஆர் லாஸ் கான்செப்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடிங்க ரொம்ப பேசிக்கா சிம்பிளா நமக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். லாப நஷ்டத்தை கான்செப்டை பொறுத்த வரைக்குங்க இதை நம்ம பர்சன்டேஜா சதவிகிதமா சொல்றோம் அப்படிங்கும் பொழுதுங்க காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது ஒண்ணு, ரைட்? ஒரு பொருளினுடைய வாங்கிய விலைய எப்பயுமே என்ன சதவிகிதமா சொல்லணும் அப்படின்னா 100% சொல்லணும். ஏன்னா லாபமோ நஷ்டமோ ஒரு பொருளை விற்கும் பொழுது கிடைக்கும், அதை முதல்ல வாங்கினாதான் நம்மளால விற்கவே முடியும். அப்போ இந்த ஒரு கேள்வியினுடைய ஸ்டார்டிங் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறதுல இருக்கு. அப்ப கேள்வியினுடைய ஆரம்பமே அதுதான் அப்படிங்கும் பொழுது அதை 100% நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பொருளினுடைய வாங்கிய விலை அப்படிங்கிறது எப்பயும் 100% இருக்குங்க. அது டிஃபால்ட், எப்பயும் மாறவே மாறாது. அடுத்து செல்லிங் பிரைஸ், எஸ்பி. செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது விற்ற விலை, அப்படி இல்லாட்டி விற்பனை விலை, எப்படி வேணாலும் சொல்லலாம். விற்ற விலை அப்படி இல்லாட்டி விற்பனை விலை, என்ன டேர்ம்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். அதை செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செல்லிங் பிரைஸுக்கான பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஒருத்தர் வாங்கின பொருளை அதே விலைக்கு விற்கிறாரு, ரைட்? ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்காரு, 500 ரூபாய்க்கே அந்த பொருளை விற்கிறாரு அப்படின்னா 100%க்கு வாங்கி 100%க்கே விற்கிறாருன்னு அர்த்தம் செல்லிங் பிரைஸ். வாங்கின விலையிலே விற்கிறாரு அப்படின்னா ஒரு எத்தனை சதவிகிதத்துல விற்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். எல்லா பேரும் எல்லா டேர்ம்ஸும் பெர்சன்டேஜா சொல்லும் பொழுது எப்படி இருக்குங்கிறத நான் எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கேங்க. ஒரு பொருளை வாங்கின விலைக்கே விற்கிறாங்க அப்படின்னா 100%லே தான் விற்பாங்க. வாங்கின விலைக்கே விற்கிறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. சிம்பிளா புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. இப்போ இதுவே 10% லாபத்துல விற்கிறாரு அப்படின்னா 10% அதிகமா வித்தாதானே லாபம் கிடைக்கும். அப்போ 100%ங்கிறது வாங்கிய விலை, அதுல 10% அதிகப்படுத்தி 110%க்கு விற்கும் பொழுது அவருக்கு 10% லாபம் கிடைக்குது. கிளியரா புரியுதான்னு பாருங்க. ஒரு பொருளை எத்தனை சதவிகிதத்துக்கு விற்கும் பொழுது அவருக்கு 10% லாபம் கிடைக்கும்னா 10% அதிகமாக விற்கும் பொழுதுதான் அவருக்கு 10% லாபம் கிடைக்கும். அப்போ விற்பனை விலை அப்படிங்கிறது 110% இருக்கும். ரைட்? 90%க்கு விற்பாருங்க. 10% கம்மியா, அதாவது 100ங்கிறது வாங்கிய விலை, அதை விட குறைவாக அப்படின்னா 10% கம்மி அப்படிங்கும் பொழுது 90%க்கு விற்பாரு. அது விற்பனை விலையாக இருக்கும். இப்ப நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் தேவையான விஷயம் என்னன்னா அது எவ்வளவு சதவிகிதம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா வெறும் குறுக்கு பெருக்கல்ல ஆன்சர் பண்ணிடலாம் பெர்சன்டேஜ் கான்செப்ட்ல. ஓகே. அடுத்ததுங்க மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு. மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா குறித்த விலை அப்படின்னு சொல்லலாம். குறித்த விலை அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தர் தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுங்க, சரிங்களா, ஒருத்தர் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. தள்ளுபடி கொடுக்கணுங்கிற பட்சத்துல வாங்கிய விலையிலேயே தள்ளுபடி கொடுக்க மாட்டாங்க. நீங்க 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு அதுல 10 ரூபாய் தள்ளுபடி கொடுத்தீங்கன்னா நீங்க 490 ரூபாய் ஆயிடுது. அப்ப நீங்க அதை விற்கும் பொழுது நமக்கு அங்க நஷ்டம் ஆயிடுது. தள்ளுபடி கொடுக்கணுங்கிறதுக்கான காரணம் நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பொருளை நிறைய பேர் வாங்கணும், அதனால தள்ளுபடி கொடுப்பாங்க. பொதுவா சொல்றேன் நானு. அந்த தள்ளுபடி கொடுக்கும் பொழுது அவருக்கு லாபமும் கிடைக்கிற மாதிரி தள்ளுபடி கொடுக்கணும், சரிங்களா? அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 500 ரூபாய் அப்படிங்கிற ஒரு வாங்கிய விலை இருக்கிற பொருளை 550 ரூபாய் ஆக குறித்த விலையாக மாத்திடுவாரு. அதனுடைய விலையை உயர்த்துவாரு.
அந்த விலை உயர்த்தினதுல இருந்து ஒரு 20 ரூபாய் குறைச்சி 530 ரூபாய்க்கு விற்பாரு. சரிங்களா? டிஸ்கவுண்ட் வந்து 20 ரூபாய் கொடுத்து 530 ரூபாய்க்கு விற்கிறாரு. இது செல்லிங் பிரைஸ். டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதை விற்பாரு. செல்லிங் பிரைஸ். இப்போ 500 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 530 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப 30 ரூபாய் அவருக்கு அங்க லாபம் கிடைக்குதா? ப்ராஃபிட் கிடைக்குதா? மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது இதுக்குதான் யூஸ் ஆக போகுது. சரிங்களா? மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா, வாங்கிய விலையை உயர்த்தி சொல்றதுதான் மார்க்கெட் பிரைஸ், குறித்த விலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உயர்த்துறதுக்கான காரணம் தள்ளுபடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். தள்ளுபடி அப்படிங்கிறது குறித்த விலையில தான் கொடுப்பாங்க. அப்ப தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாபம் கிடைக்கும். அந்த லாபம் வாங்கிய விலை கூட கம்பேர் பண்ணா கிடைக்குது. ரைட். இது ஒரு ஆர்டரா சொல்லணும் அப்படின்னாங்க, முதல்ல வாங்கிய விலையிலிருந்து அதிகப்படுத்துறதுக்கு பேரு மார்க்கெட் பிரைஸ், குறித்த விலை. அதுல இருந்து தள்ளுபடி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வர்றது வந்து விற்பனை விலை. அந்த ஆர்டரை புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இது எல்லாமேங்க. இன்னும் தள்ளுபடி பத்தி எல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கு. நம்ம இன்னும் கேள்விக்குள்ள போகும்போது ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். வாங்கிய விலைனா என்ன, விற்பனை விலைனா என்ன, அதை எப்படி சதவிகிதத்துல சொல்லணும், குறித்த விலை அப்படிங்கிறது என்ன, தள்ளுபடி எதுல இருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு பேசிக். ரைட்? ஓகேங்க. இப்போ கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹோம்ஒர்க்ஸ் வரும்பொழுது ஆன்சர் சொல்ல முடியுமான்னு கேக்குறீங்க. சொல்லிடலாங்க. சரிங்களா? ஓகே. முதல் கேள்வி. ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வந்து 10,000க்கு வாங்குறாரு. அப்போ காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 10,000. அத 12,000க்கு விற்கிறாரு. செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 12,000. எனில் ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் அவர் பெறும் லாபம் எவ்வளவு? உங்களுக்கு கேள்வி பார்க்கும் பொழுதே புரியுதா அவருக்கு லாபம் கிடைக்குதுன்னு? எவ்வளவு லாபம் கிடைக்குது? 2,000 ரூபாய் அதிகமா விற்கிறாரு. அப்ப 2,000 ரூபாய் அவருடைய லாபம். இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த ஃபார்முலாவும் படிக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கே ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. விற்பனை விலை மைனஸ் வாங்கிய விலை, லாபத்துக்கான ஃபார்முலா. லாப சதவிகிதம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதுவோம். ரைட்? இத ஃபார்முலாவே இல்லாம சும்மா பேச்சு வாக்குல புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கி 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2,000 ரூபாய் அதிகமா விற்கிறாங்க. 2,000 ரூபாய் லாபம். நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குற ஒரு விஷயம் தாங்க. இத நம்ம புரியாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. சரிங்களா? அதனால ஃபார்முலாவெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். வாங்கிய விலையை விட அதிகமா விற்கிறாங்க அப்படின்னா அங்க லாபம் கிடைக்குது. வாங்கிய விலையை விட குறைவாக விற்கிறாங்க அப்படின்னா அங்க நஷ்டம் ஆகுதா? ரைட். இப்ப அதிகமாக விற்கிறதுனால எனக்கு 2,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ரைட். அவ்வளவுதான் கேள்வியினோட ஆன்சர். ஆப்ஷன் பி 2,000 ரூபாய் ப்ராஃபிட். ரைட். 2,000 ரூபாய் ப்ராஃபிட்டுங்க. இதுவே என்கிட்ட லாப சதவிகிதம் கேட்கிறாங்க அப்படின்னா, ரைட், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்கிறாங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்? 2,000 ரூபாய் ப்ராஃபிட். எதுல இருந்துங்க? 10,000 ரூபாய் பொருள்ல இருந்து. பெர்சன்டேஜ் வேணும்னா 100ஆல பெருக்கணும். ரைட்? பெர்சன்டேஜ் வேணும்னா 100ஆல பெருக்கும் இல்லைங்களா? அதே விஷயம் தான். ரைட்? இது பெர்சன்டேஜ் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். என்னுடைய லாபம் 20% இருக்கு. ரைட்? இந்த இடத்துல லாபம் மட்டும் எவ்வளவுன்னு கேட்டாங்க. 2,000 முடிஞ்சிருச்சு. பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது இங்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது எவ்வளவு லாபம் டிவைடட் பை எதுல இருந்து லாபம். 2,000 ரூபாய் எனக்கு லாபம். எதுல? 10,000 ரூபாய்க்கு வாங்கின பொருள்ல. பெர்சன்டேஜ் வேணும்னா 100ஆல பெருக்கணும். அப்ப 20% எனக்கான லாபம். ஓகே. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. செகண்ட் கொஸ்டின். ஸோ சாரா அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்காக கேக்ஸை வந்து தயாரிக்கிறாங்க. ஒரு கேக்கினுடைய காஸ்ட் பிரைஸ், வாங்கிய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 55 ரூபாய். அவங்க 25 கேக்க சேல் பண்றாங்க. சரிங்களா? 25 கேக்குகளை விற்று ஒவ்வொரு கேக்கிலும் 11 லாபத்தை பெறுகிறார். சரிங்களா? 25 கேக்ஸ் சேல் பண்ணீங்க. ஒவ்வொன்றிலையும் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 rupees ஈச் கேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் கேக். ரைட்? அதனுடைய செல்லிங் பிரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. அதாவதுங்க நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கேக்கினுடைய காஸ்ட் பிரைஸ், வாங்கிய விலை அப்படிங்கிறது 55 ரூபாய். 25 கேக்கு சேல் பண்றாங்க. அதனுடைய செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஒவ்வொரு கேக்லயும் 11 rupees வந்து ப்ராஃபிட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கேக்லயும் 11 rupees ப்ராஃபிட் அப்படின்னா 11 rupees இன்க்ரீஸ் பண்ணி தானே சேல் பண்றாங்க.
அப்ப செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 66 ரூபா அப்படிங்கிறது புரியுதுங்களா? செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 66 ரூபா. ஏன்னா ஒவ்வொரு கேக்லயும் 11 ரூபா லாபம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. 55 ரூபால 11 ரூபா சேர்த்து வித்தாதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒவ்வொரு கேக்லயும். இப்போ 25 கேக்கினுடைய விற்பனை விலை எவ்வளவுங்கிறது கேள்வி. ரைட். அப்போ ஒரு கேக்கு 66 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அப்ப 25 கேக்கும் எவ்வளவுக்கு விக்கிறாங்க? 1650 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஆப்ஷன் சி. இங்க வெறும் செல்லிங் பிரைஸ் மட்டும் தான் கேட்டிருந்திருக்காங்க. ரைட். ஒரு கேக்கினுடைய செல்லிங் பிரைஸ் நம்ம தான் 66 ரூபாங்கிறது புரிஞ்சுக்கிறோம் கேள்வியில கொடுத்திருக்க டேட்டா மூலியமா. ரைட். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி ஆன்சர் 1650ங்க. அடுத்த கேள்வி 3வது கேள்வி. ரைட். ஒரு டிரெஸ்ஸினுடைய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டியல் விலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். The price of fork வந்து பாத்தீங்க அப்படின்னா 2220ங்க. இதுல 20% வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 220ல 20% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 220ல 20% எவ்வளவு? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 44 ரூபா அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் பிரைஸ். எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னா 44 ரூபா தள்ளுபடி கொடுக்குறாங்க. கேள்வியில் அதையும் கேட்கிறாங்க. தள்ளுபடி எவ்வளவு, டிஸ்கவுண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருந்திருக்காங்க, செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டிருந்திருக்காங்க. சோ 44 ரூபா அப்படிங்கிறது தள்ளுபடி. அடுத்தது அதனுடைய செல்லிங் பிரைஸ் கேட்கிறாங்க. ரைட். 220 ரூபால 44 ரூபா டிஸ்கவுண்ட கழிச்சுட்டு தானே நமக்கு சேல் பண்ணுவாங்க. அப்போதானே அதனுடைய செல்லிங் பிரைஸா இருக்கும். 176 ரூபாங்கிறது அதனுடைய செல்லிங் பிரைஸ். 3வது கேள்வியுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 44,176. அடுத்தது 4வது கேள்வி போலாம். சோ 4வது கேள்வியில 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை விற்பனை செய்ததுல ஒருவருக்கு 20% நஷ்டம் அடைகிறார் எனில் அவர் வாங்கிய காரின் விலை என்ன? ரைட். அதாவதுங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்திருக்காங்க 2 லட்சம் ரூபாய். அந்த அப்படி சேல் பண்ணும்போது அவருக்கு 20% வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க காருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடிங்க அது என்னதுன்னு பாக்கணும். செல்லிங் பிரைஸா காஸ்ட் பிரைஸா? காஸ்ட் பிரைஸ்னா 100, செல்லிங் பிரைஸ்னா ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்த்து சொல்லணும். நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. ஒரு பர்சன்டேஜ், ஒரு வேல்யூ எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அதுல என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க? வாங்கிய விலைன்னு கொடுத்தா 100%ன்னு சொல்லலாம். விற்பனை விலைன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அது லாபத்துல விற்கிறாங்களா நஷ்டத்தை விற்கிறாங்களான்னு பார்த்து அதனுடைய பர்சன்டேஜ சொல்லணும். 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜுங்க? ஏன்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு எடுத்துக்க தெரிஞ்சாதான் அதுல இருந்து நம்ம கரெக்டா கணக்கே போட முடியும். ரைட். 2 லட்சம் ரூபாய் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு நான் கேட்கிறேன். சரிங்களா? கேள்வியில 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு காரை விற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விற்கும் பொழுது 20% நஷ்டம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 80% அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? சோ 100% கவனிக்கிறவங்க கவனிங்க. வாங்கிய விலைன்னு சொன்னாதான் அது 100%ங்க. விற்பனை விலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 80%ங்க. புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. விற்கும் பொழுது 20% நஷ்டமாகுது. அப்போ 80%க்கு தான் விற்பாங்க. காஸ்ட் பிரைஸ் தான் கேட்கறாங்க. வாங்கிய விலையை தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்க. அப்ப வாங்கிய விலை தான் 100%, கண்டுபிடிக்கிறது தான் 100% தவிர இது 100% கிடையாது. அப்போ 100% கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ். எப்பயும் போல கிராஸ் மல்டிபிள். சோ 2 லட்சம் இன்டு 100 ஈக்குவல் டு 80x. ஒரு ஸ்டெப் எழுதி கூட நான் எழுதுறேன். சோ 2 லட்சம் இன்டு 80 டிவைடட் பை இன்டு 100 into 100 divided by 80 equal to x. So இதை நம்ம 20ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 முறை, இங்க 5 முறை. ஸோ 4ஐயும் 20ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5, 5 கூட 4 0 இருக்கு. அப்போ 25 கூட 4 0 சேர்த்தணும் அப்படின்னா 2,50,000 அப்படிங்கிறது அதனுடைய வாங்கிய விலை. ஆப்ஷன் சி காஸ்ட் பிரைஸ். 2,20,000 அப்படிங்கிறது அதனுடைய வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ்.
இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நான் உங்கள ஒருவேளை நீங்க கணக்கு போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 2,40,000 ஆன்சர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? யாராவது நீங்க வொர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட ஆன்சர் வர்றதுக்கு அப்படி வாய்ப்பு உண்டு. என்னன்னா, நீங்க 2,00,000க்கு விக்கும் பொழுது 20% நஷ்டம் ஆயிருச்சு அப்படின்னா, இதுல 20% கண்டுபிடிச்சு கூட்டுனா அதெல்லாம் வந்துட்டு வாங்கிய விலையாக மாறாது. 2,00,000த்துல 20% கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 40,000 சேர்த்துனா 2,40,000 ஆப்ஷன்ல இருக்கு. அதாவது 2,500லிருந்து 20 குறைஞ்சு தான் 2 வந்திருக்கு. 2,00,000 வந்திருக்கு. 2,00,000த்துல 20 சேர்த்துனா 2,50,000 வராது. நம்ம பெர்சன்டேஜ் டாபிக்லயே பார்த்திருக்கோம். என்னுடைய சம்பளம் ரூ. 100லிருந்து 10% அதிகப்படுத்துறாங்க. 110 ஆகும். 110ல மறுபடியும் 10% குறைக்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் நான் ரூ. 100 வராது, ரூ. 91 வரும். ஏன்னா, அது 2ம் வேற. அதிகப்படுத்துற இடமும், குறைக்கிற இடமும் வேறன்னு நம்ம பார்த்திருந்தோம். சரிங்களா? அந்த மாரி தான். இந்த கேள்வியில உங்களுக்கு அது தோணல அப்படின்னா கூடங்க, இத எங்கேயாவது நீங்க அப்ளை பண்ணிருவீங்க. அதனால இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் குடுக்குறேன். என்னன்னா, சார் 2,00,000த்துல 20% கண்டுபிடிச்சு கூட்டுனா வாங்கிய விலை கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பா கிடைக்காதுங்க. ஏன்னா 2,50,000த்துல 20%ங்கிறது வேற. 2,00,000த்துல 20%ங்கிறது வேற. கிளியர்? ஓகே. சோ இதோட ஆன்சர் 2,00,000 ஆன்சர்ங்க. இந்த 2,40 நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி போலாம். 5வது கேள்வி. ஒரு நபர் பழைய மிதிவண்டியை 1,200க்கு வாங்கி 1,250க்கு வாங்கி அதை சீர்படுத்த 250 செலவு செய்த பின் 1,400க்கு விக்கிறாங்க. அவருக்கு ஏற்பட்ட நஷ்ட சதவிகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பழைய சைக்கிள ரூ. 1,250க்கு வாங்கியிருக்காருங்க. அது ரிப்பேர் பண்றதுக்காக ரூ. 250 செலவு பண்ணியிருக்காரு. அப்ப மொத்தமா அந்த பொருளுக்கு அவர் செலவு பண்ண காசு ரூ. 1,500. அதுதான் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ரைட். நம்ம ஒரு பொருள வாங்குறத மட்டும் காஸ்ட் பிரைஸ்ன்னு எடுத்துக்க கூடாதுங்க. அத விக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய எல்லா செலவையும் சேர்த்திக்கணும். அதுதான் காஸ்ட் பிரைஸ். சோ இத ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். இந்த மாரி நம்ம பண்ற செலவ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இதர செலவுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. இதர செலவெல்லாம் எது கூட சேரும் அப்படின்னா, வாங்கிய விலை கூட தான் சேரும். இப்ப நான் ஒரு பொருள வாங்கியிருக்கேன். அத நான் வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு ரூ. 1,500க்கு ஒரு பொருள வாங்கி, ஒரு ரூ. 500 ஆட்டோ செலவு பண்ணி நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்ப அந்த பொருளுக்கு நான் ரூ. 2,000 செலவு பண்ணியிருக்கேன். ரூ. 2,000க்கு மேல வித்தா தான் எனக்கு லாபம் கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஓகே. இப்ப நான் ரூ. 1,500 அப்படிங்கிறது அந்த சைக்கிளினுடைய ரேட்டு. நான் ரூ. 1,400க்கு விக்கிறேன். எனக்கு எவ்வளவு நஷ்டம்? ரூ. 100 நஷ்டம். ரூ. 1,500க்கு வாங்கிட்டு ரூ. 1,400க்கு விக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரூ. 100 நஷ்டம். கேள்வியில பெர்சன்டேஜா கேட்கிறாங்க. இந்த ரூ. 100 அப்படிங்கிறது ரூ. 1,500ல எவ்வளவு பெர்சன்டேஜ்? இன்டூ 100. இந்த 2 0க்கு இந்த 2 0க்கு ஆன்சர். 100 15ஆல டிவைட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாயிண்ட்ல இருக்கு. அப்ப பாயிண்ட் வர வரைக்கும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6.67% அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஒருவேளை ஆப்ஷன்ல எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னமா இருக்கு அப்படின்னா 6 மீதி என்ன வருதோ அதை நான் எழுதியிருப்பேன். எனக்கு தசம எண்ணா இருக்கனால அதையும் ஃபர்தரா டிவைட் பண்ணி எழுதுறோம். 6.67%. ஆப்ஷன் ஏ. நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஆப்ஷன் சி பாருங்க 6.68ன்னு இருக்கு. எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணி பார்த்து தான் பதில் சொல்லணும். அப்ராக்ஸிமேட்டா நீங்க ஆன்சர் பண்ணிடக்கூடாதுங்க. ரைட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பொருளுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா செலவு எல்லாமே எதுல தான் சேருங்க? காஸ்ட் பிரைஸ்க்குள்ள தான் வருதுங்க. அடுத்த கேள்வி போலாம். சோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கான்செப்டே இவ்வளவுதாங்க. ரைட். நீங்க ஒரு 5 கேள்வியிலேயே புரிஞ்சிருப்பீங்க. என்ன மாரி கேள்விகள் இதுல வரும் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயங்களா தான் இருக்குங்க. 6வது கேள்வி. ரைட். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டருடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 14,355 இதனுடைய ஒரு ஃப்ரிட்ஜினுடைய ரேட்டுங்க. டாக்ஸ் இன்க்ளூடிங் டாக்ஸ்ங்க. ரைட். இதனுடைய ஆக்சுவல் பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 13,050. ரைட். இதனுடைய சேல்ஸ் டாக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது மட்டும் கேள்வி. ரைட். அதாவது டாக்ஸோட சேர்த்து அதனுடைய விலை ரூ. 14,355. அதனோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து ரூ. 13,050. டாக்ஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்னு கேட்கறாங்க. முதல்ல டாக்ஸ் எவ்வளவு ருபீஸ்ன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்னு சொல்லுவோம். ரைட். 14,000
355ல 13,050 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,350 கிடைக்குது. இதுதான் டாக்ஸ். இப்ப டாக்ஸ்க்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? 1,350 ரூபா டாக்ஸ் எதுலைங்க? 13,050 ரூபா பொருள்ல இன்டூ 100% வேணும் அப்படிங்கிறதுனால. ரைட். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். மேலையும் கீழே ஒரே நம்பர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 10% அப்படிங்கிறது டாக்ஸ். ஆப்ஷன் டி. ஸோ 10% அப்படிங்கிறது டாக்ஸுங்க. ஒருவேளை இதை நீங்க இப்படி கூட போட்டிருக்கலாம். அதாவது 13,050ங்கிறது 100%. 14,355 எவ்வளவு பர்சன்டேஜ்? கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருந்தா 110ன்னு வந்திருக்கும். அப்ப எக்ஸ்ட்ரா கொடுக்குற 10% வந்து நமக்கு டாக்ஸ்ன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த நம்பருடைய கால்குலேஷன் பெருசா போயிருங்கிறதுக்காக நான் இதனுடைய டிஃபரன்ஸை மட்டுமே டாக்ஸ் எவ்வளவுன்னு பர்சன்டேஜா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் டாக்ஸ் அப்படின்னா 10% டாக்ஸுங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போங்க. அடுத்த கேள்விங்க 7வது கேள்வி. ஸோ ராம் அப்படிங்கிற ஒருத்தர் 20% ப்ராஃபிட்ல 405 ரூபாய்க்கு ஒரு கிளாக்க ஒரு வாட்சை விற்கிறாருங்க. அதனுடைய காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்கறாங்க. கேள்வியில ரொம்ப சிம்பிளா 405 ரூபா எவ்வளவு பர்சன்டேஜ்? 120%. எப்படி சொல்றீங்க? அது விற்பனை விலை 20% லாபத்துல விற்கிறாங்க. அப்ப 20% அதிகமா விற்பாங்க. அடக்க விலை கேட்கறாங்க. அப்ப 100%. அடக்க விலைங்கிறது வாங்கிய விலை, காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதாங்க. அப்ப 100% கால்குலேட் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 405 into 100 divided by 120 equal to x. ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 337.50 அப்படிங்கிறது எக்ஸினுடைய வேல்யூ. ஸோ 337 ரூபா 50 பைசா அப்படிங்கிறது அந்த வாட்சினுடைய காஸ்ட் பிரைஸ். அதை 20% ப்ராஃபிட்ல சேல் பண்ணும் பொழுதுதான் 405 வருதுங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாம். ஸோ இந்த கால்குலேஷன்ஸே பெருசா உங்களுக்கு இருக்காது. கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். கொடுத்தது எவ்வளவு பெர்சன்டேஜ் கேட்கறாங்க, கிராஸ் மல்டிபிள் பண்றோம். புரியுதான்னு பாருங்க. கொடுத்திருக்க ருபீஸ் வந்து கேள்வியில கண்டிப்பா ஒரு ருபீஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த ருபீஸ் எவ்வளவு பர்சன்டேஜ், அடுத்து எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்க. இதை எடுத்து எழுதுறோம், கிராஸ் மல்டிபிள் பண்றோம், ஆன்சர் கிடைக்குதுங்க. போன கொஸ்டின்ல ஸோ 50ன்னு போட்டோமா? ரைட், ஓகே. ரைட், சாரி. ஸோ இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து 1,305. அதே தான் இங்கே 1,305. அதுதான் மேலையும் கீழையும் கேன்சல் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்க. ரைட், 1,305 அப்படிங்கிறது தான் டாக்ஸ். நெக்ஸ்ட் 8வது கேள்விங்க. ஒருத்தர்கிட்ட 75 லட்சம் ரூபாய் இருக்குங்க. அதுல ஒரு வீடு வாங்குறாரு. எவ்வளவுக்கு அப்படின்னா 48,85,000 ரூபாய்க்கு. அவர்கிட்ட மீதி காசு எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. அதாவது ஜஸ்ட் இது ரொம்ப சிம்பிளான, ரெண்டும் மைனஸ் பண்ணா போதும். ஒரு புக் பேக் கொஸ்டின், சரிங்களா? ஸோ இருந்தாலும் அதை கொடுத்துருக்குங்க. ஒருத்தர்கிட்ட 75 லட்சம் இருக்குங்க. அதுல 48,85,000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறாரு. அவர்கிட்ட இன்னும் மீதி எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்கறாங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணா போதுங்க. 26,15,000 ரூபாய் மிச்சம் இருக்குங்க. 26,15,000 ரூபாய் மிச்சம் இருக்கும். ஜஸ்ட் வெறும் சப்ராக்ஷன் தான். ரைட், ஒரு புக் பேக் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி போலாங்க. 9வது கேள்வி. ஸோ 9வது கேள்வியில ராமன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறாரு. என்ன ரேட்டுக்கு வாங்குறாரு அப்படின்னா 13,500 ரூபாய்க்கு வாங்குறாருங்க. அதை 12% நஷ்டத்துல விற்கிறாரு. அப்ப அதனுடைய விற்பனை விலை என்னன்னு கேட்கறாங்க. இப்ப 13,500 ரூபாய் அப்படிங்கிறது 100% அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? 13,500 ரூபாய் அப்படிங்கிறது 100%. இப்போ 12% நஷ்டத்துல விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளவுக்கு விற்பாங்க? 88% விற்பாங்க. 12% குறைவா விற்பாங்க, 88% விற்பாங்க. அது எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும், எக்ஸ். ரைட், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுதுங்க 88 into 13,500 divided by 100 equal to x. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 135 88ஆல பெருக்கும் பொழுதுங்க 11,088 880 அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஸோ இதோட ஆன்சர் 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ 11,880 ரூபா அப்படிங்கிறது அந்த வாஷிங் மிஷினுடைய செல்லிங் பிரைஸாக இருக்கும். சார் இப்போ நான் 13,500ல 12% கண்டுபிடிச்சு குறைக்கலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாங்க. அது 12% கண்டுபிடிச்சு குறைச்சாலும் அதே 11,880 தான் கிடைக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் போங்க. அடுத்து 10வது கேள்வி போலாங்க. 10வது கேள்வியில ஒரு பழ வியாபாரி 12 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி 160 என்ற வீதம் வாங்குகிறார். ஓகேங்களா? 12 பெட்டி இருக்குங்க. அதுல ஒரு பெட்டி 160 ரூபாங்கிற ரேட்ல வாங்குறாரு. அதுல 2 பெட்டி அழுகிருச்சு. மீதி இருக்கிறத வந்து 200 ரூபாய்க்கு விக்கிறாரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு சதவிகிதம்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஸோ 12 பாக்ஸ வாங்குறாரு. ஒவ்வொரு பாக்ஸும் ஈச் 160க்கு. அதுல 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆயிருச்சு. ரிமைனிங் இருக்கிறத 200 ரூபா ஒரு பாக்ஸ்ன்னு சேல் பண்றாரு. அவருடைய ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்கறாங்க. அவர் மொத்தம் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காரு, மொத்தம் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட். ஒரு பாக்ஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 பாக்ஸ் இருக்கு. ஒரு பாக்ஸ் 160 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. இப்ப அவரு சேல் பண்ணும் பொழுது அவர்கிட்ட 10 பாக்ஸ் தான் இருக்கு. ஏன்னா 2 பாக்ஸ் டேமேஜ் ஆயிருச்சு. ஒரு பாக்ஸ் 200 ரூபாய்க்கு சேல் பண்றாரு. சரிங்களா? ரைட். இது 2000 ரூபாங்கிறது மொத்த செல்லிங் பிரைஸ். 1920 ரூபா அப்படிங்கிறது மொத்த காஸ்ட் பிரைஸ். இந்த 2க்கான டிஃபரன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ப்ராஃபிட். இப்போ 12 பாக்ஸ் வாங்கியிருக்காரு 1920 ரூபாய்க்கு. 10 பாக்ஸ் தான் வச்சிருக்காரு. அத 2000 ரூபாய்க்கு விக்கிறாரு. அவருக்கு 2 பாக்ஸ் வந்து 2 பாக்ஸ் டேமேஜ் ஆனனால லாஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. விக்கிற விலை அதிகமா விக்கிறாரு. விலைய வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ 10 பாக்ஸ் அவர் வித்தாலும் கூட வாங்கின விலையை விட அதிகமா விக்கிறாரு 80 ரூபா. அவருக்கான லாபம் 80 ரூபா. இப்ப அந்த லாபத்துக்கான பெர்சன்டேஜ் பார்ப்போம். 80 ரூபா லாபம் எதுல இருந்துங்க? 1900 ரூபாய்க்கு வாங்கின பொருள்ல இருந்து பெர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4.167% அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. 80 by 1920 into 100 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4.167% கிடைக்கும். இந்த கேள்வியை மேலோட்டமா பார்த்துட்டுங்க 12 பாக்ஸ் வாங்கினாரு ஆனா 10 பாக்ஸ் தான் விற்கிறாரு அதனால அவருக்கு லாஸ் ஆகும்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா கேள்வியில ப்ராஃபிட்டா லாஸான்னு ஒரு மேல கேள்வி கேட்கும் பொழுது அவருக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதாங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்த கேள்வி போலாம். So 11th question. ஸோ ஒருத்தர் வந்து 10 பொருளை 8 ரூபாய்க்கு வாங்குறாருங்க. ஓகே. மேன் பைஸ் 10 ஆர்டிகல்ஸ் ஃபார் ₹8. ரைட். 10 பொருள் இருக்கு. அதை 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அத ஒன்னொன்னையும் ₹1.25 சேல் பண்றாரு. 10 பொருட்களையும் விற்கிறாரு. சரிங்களா? ரைட். ஒரு ஆர்டிகல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.25க்கு சேல் பண்றாரு. 10 பொருளையும் விற்கிறாரு. அவருக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஸோ போன கேள்வி மாதிரியே தாங்க. போன கேள்வியில பாருங்க மொத்தம் இத்தனை பாக்ஸ் ஒன்னொன்னு என்னென்ன விலைக்கு வாங்கினாங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவா கொடுத்துருந்தாங்க. இங்க வாங்கினது 10க்கான பொருளை கொடுத்துட்டு 10க்கான ரேட்டை கொடுத்துட்டு விற்கிறது ஒரு பொருளுக்கான ரேட்டை சொல்லியிருக்காங்க. இப்போ காஸ்ட் பிரைஸ் 8 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளுக்கானது கிடையாது. 10 பொருளுக்கும் சேர்த்தி. சரிங்களா? இப்போ செல்லிங் பிரைஸ் ₹1.25 ஒரு பொருளுக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதான்னு பாருங்க. 8 ரூபாய்க்கு 10 பொருள் வாங்கியிருக்காங்க. விற்கும் பொழுது ₹1.25 ஒரு பொருள் தான் விற்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? அதை காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸை வந்துட்டு மொத்த பொருளுக்கும் மாத்தலாம். ஒவ்வொரு பொருளும் ₹1.25 மொத்தம் 10 பொருள். அப்ப ₹12.05 அப்படிங்கிறது செல்லிங் பிரைஸா? ஓகே. இப்ப இந்த தடவை எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ஸ்டெப் பண்றது புரியுதான்னு பாருங்க. இப்ப நான் 8 ரூபாய்க்கு வாங்கின பொருளை ₹12.50 விற்கிறேன். எனக்கு ₹4.50 லாபம். ரைட். ₹12.50 விற்கிறேன். 8 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ₹4.50 அதிகமா விற்கிறதுனால எனக்கு லாபம். அதுக்கான பெர்சன்டேஜ் பார்க்கலாம். ₹4.50 8 ரூபால எவ்வளவு பெர்சன்டேஜ்? ₹4.50 8 ரூபால எவ்வளவு பெர்சன்டேஜ்? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 56 1/4% அப்படிங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் டி. 56 1/4% கிடைக்கும். இந்த இடத்துல 12.5 எழுதுனது எல்லாருக்கும் புரியுதா அப்படிங்கிறது பாருங்க. ₹12.50 எழுதின கான்செப்ட் புரியுதான்னு பாருங்க. பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் போவோம். அடுத்து 12வது கேள்விங்க.
சோ 12வது கேள்வியில ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200 ரூபாய்க்கு வாங்குறாருங்க. வாங்குறாரு அப்படின்னா அது காஸ்ட் பிரைஸ். சோ முதல்ல கேள்வியில என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எழுதலாம். சோ காஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1200 ரூபாய். அத அடக்க விலைக்கு மேல் 30% அதிகமாக உயர்த்துறாங்க. அப்போ 30% அதிகமா பண்றாங்க மார்க்கெட் பிரைஸுக்காக. குறித்த விலையில 20% வந்து தள்ளுபடி குடுக்குறாங்க. ரைட். விற்ற விற்பனையின் விற்ற விலையில லாபம் எத்தனை சதவிகிதம் அப்படிங்கிறது கேள்வி. ரைட். இத நான் 2 விதமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 1200 ரூபாய். அதுல 30% அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா அதனுடைய விலை 130% இருக்குமா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பெர்சன்டேஜ் பார்க்கும்பொழுது பாப்புலேஷன் கேள்வி எல்லாம் பார்த்திருந்தோம். அந்த மாரிங்க. ஏன்னா வாங்கிய விலையிலிருந்து தான் அதிகப்படுத்துவாங்க. அப்ப 30% அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா 130% அப்படிங்கிறது அதனுடைய வாங்கிய விலை குறித்த விலையாக இருக்குமா? அடுத்து தள்ளுபடி குடுக்குறாங்க அப்படின்னா 80%க்கு விக்கும் பொழுது தானே 20% தள்ளுபடியில வித்திருக்க முடியும். ஈக்குவல் டு எக்ஸ். இந்த ஒரு லைன் புரியுதான்னு பாருங்க. 1200 ரூபாய்க்கு வாங்கின பொருள 30% அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா 130% அதனுடைய மதிப்பு மாறி இருக்கும். 20% தள்ளுபடி குடுக்குறாங்க அப்படின்னா அப்ப 80% அதனுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கும். ஓகே. சோ இத கேன்சல் பண்ணலாம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். சோ 12 × 13 × 8 மல்டிபிள் பண்ணும் பொழுது 1248ங்கிறது கிடைக்குது. அது எக்ஸ்னுடைய மதிப்பு. நீங்க கண்டுபிடிச்சதே என்னதுங்க? செல்லிங் பிரைஸ். விற்பனை விலை தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 1248 ரூபாய் அப்படிங்கிறது விற்பனை விலை. ரைட். எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 1200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க. 1248 ரூபாய்க்கு விக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு லாபம்? 48 ரூபாய் லாபம். கேள்வியில எவ்வளவு லாபம்னு கேட்கல, எவ்வளவு சதவிகிதம் லாபம்னு கேட்கறாங்க. அப்ப அந்த 48 ரூபாய் அப்படிங்கிறது 1200ல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? 4% அப்படிங்கிறது லாபம். ஆப்ஷன் சி. 4% அப்படிங்கிறது லாபம். ஃபர்ஸ்ட் நம்ம விற்பனை விலையை கண்டுபிடிச்சோம் 1248 ரூபாய். அது மூலியமா எவ்வளவு லாபம் தெரிஞ்சுக்கிட்டோம் 48 ரூபாய். அப்ப அத சதவிகிதமா மாத்துறோம் 4% அப்படிங்கிறது லாபம். அடுத்த கேள்வி. சோ முகமது அப்படிங்கிற ஒருத்தர் 300 ரூபாய் அடக்க விலை இருக்கிற ஒரு ஷர்ட்டை 20% நஷ்டத்துல சலீமுக்கு கொடுக்குறாருங்க. ரைட். முகமது அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சலீமுக்கு வந்து 20% நஷ்டத்துல ஒரு பொருளை விற்கிறாரு. சலீம் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு சேல் பண்றாரு. 10% ப்ராஃபிட்ல விற்கிறாருங்க. ரைட். சலீம் என்ன விலைக்கு சட்டையை வித்தாரு அப்படிங்கிறது கேள்வி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்டுங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்டா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒரு பொருள் ஏ கிட்ட இருந்து பிக்கு போகும், பி கிட்ட இருந்து சிக்கு போகும், சி கிட்ட இருந்து டிக்கு போற மாதிரி கூட கேள்வி கேட்கலாம். ரைட். அதுல என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா முதல்ல ஸ்டார்டிங்ல என்ன விலையில இருந்துச்சு, அப்படி இல்லாட்டி எண்ட்ல என்ன விலையில இருக்கு. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்பாங்க. நடுவுல என்ன விலைன்னு கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே. சோ இந்த பாப்புலேஷன் கொஸ்டின் மாதிரிங்க 300 ரூபாய் ரேட் இருக்க ஒரு ப்ராடக்ட் ரைட் முகமதுட்ட இருந்து சலீம்ட்ட போகும்பொழுது 20% நஷ்டத்துல போகுது அப்படின்னா 80% போயிருக்கும். சலீம் அதை 10% லாபத்துல விற்கிறாரு அப்படின்னா 110%க்கு வித்திருப்பாரு. அதுதான் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. கிளியர்? ரைட். 300 ரூபாய் இருந்தது, அடுத்து 80% ஆயிருக்கும், அடுத்து 110% ஆயிருக்கும். ஈக்குவல் டு எக்ஸ். ரைட். இதை கேன்சல் பண்ணா போதும். 2 0க்கு இந்த 2 0க்கு கேன்சல் பண்ணிடலாம். 24 × 11 264. 264 ரூபாய் அப்படிங்கிறது அதனுடைய விலை. அதாவது சலீம் என்ன விலைக்கு வித்திருப்பாரு அப்படின்னா 264 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஒருவேளை கேள்வியில சலீம் 264 ரூபாய்க்கு விற்கிறாரு, முகமது என்ன விலைக்கு வாங்கி இருப்பாருன்னு 300 ரூபாவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. அப்போ இங்க எக்ஸ் போட்டு இங்க 264 போட்டோம்னா நம்மளால எக்ஸ கண்டுபிடிக்க முடியும். கேள்வியில எதை கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்ததுங்க. கேள்வியில ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன விலையில இருக்கும்னு கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி முடிவுல என்ன விலையில இருக்கும் அப்படிங்கிறத கேட்பாங்க. இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி கேள்விகள் எக்ஸாம்ல ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க லாப நஷ்டத்துல.